Hi friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு 5 கப் தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இருக்கிற 4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு 5 கப் தண்ணி நம்ம கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக கரைச்சி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், சிம்லே இருக்கட்டுங்க. சிம்லே வச்சுட்டு சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வரும்போது ஒரு கலர் கொடுக்குங்க. நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு 3 முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் ஓரளவு கெட்டியாகி வரும்போது நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் சேர்க்கவுமே நமக்கு பாருங்கள், நான் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் 2 கப் சுகர் சேர்க்குறேங்க. ஆல்ரெடி அரை கப் சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 1.5 கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2.5 கப் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சுகர் சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகி வரும். ஒரு ஸ்பூனாக நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், நமக்கு சூப்பராக இங்கே பாருங்கள் நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி நல்லா ஒட்டாமல் வரணும் அல்வா. அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் சேர்த்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு நெய்யும் அதிகமாக செலவாகும் அல்வா செய்கிறதுக்கு. நெய் ஊற்ற தான் நமக்கு நல்லா நான்ஸ்டிக்கில் நல்லா ஒட்டாமல் வரும். அல்வா செய்கிறதுக்கு மேக்ஸிமம் நான்ஸ்டிக் கடாயை பயன்படுத்திக்கோங்க.
நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி வந்தாலே நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரண்டியில் இப்படி எடுத்து விட்டு இப்படி பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா மடங்கி மடங்கி விழுகுதா. இப்போ வந்து நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கண்ட்ரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.